art, Design Academy nurtures creativity, confidence in the children and adults. Our team of artists come teachers are well experienced and knowledgeable. They are easily approachable and guides the students in efficient manner. Now may I invite Rajendran Sir to present the traditional Ponnadai to our esteemed chief guest. Predominantly in Tamil's television industry. Some of his notable works include Abhiyum Nanum and Chembarthi, which are popularly telecast in Zee Tamil. He is also starred in the lead role in Pudu Vasantham, which aired in Sun TV. Now may I call upon Mr. Shyamji to share a few words, please. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த வீக்கெண்டில் ரொம்ப போரெல்லாம் அடிக்க மாட்டேன், வேகமாக முடிச்சிடுவேன். நான் தெரியும் வீக்கெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ஒரு ஃபைன் ஈவினிங்கில் வந்து உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எப்போவுமே குஷி தான். குழந்தைங்களோட பேசுகிறது எப்போவுமே. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, எனக்கு 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தோணுது அவங்கள கொண்டு வந்து நம்மளும் சேர்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களோட குழந்தையாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் எப்படின்னா, குழந்தைங்க வந்து அவங்க எப்படி பண்ணாலும் வந்துடுவாங்க. எல்லா விதத்துலேயுமே வந்து அவங்க எப்படி டியூன் பண்ணுறோமோ அதுக்கு வந்துடுவாங்க. ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான். ஏன்னா அவங்களுக்குன்னு டைம் நிறைய இருக்கும். மண்டே மார்னிங் ஆரம்பித்தா அவங்களுடைய கமிட்மெண்ட்டுக்கு எப்படி ஓடுவாங்கன்னு தெரியும். அதெல்லாம் விட்டுட்டு கடைசி எண்ட் ஆஃப் த டேயில் வந்து அவங்க குழந்தைக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் இது பண்ணுறாங்க. இதை பண்ண வைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பேரண்டிங்கிறது எவ்வளோ பெரிய ஒர்க்குன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் இப்போ தான் பேரண்டிங்கில் வந்து சேர்ந்துருக்கிறேன். அதனால் பேரண்டிங்கிறது எவ்வளோ பயங்கரமான ஒர்க்குன்றது தெரியும். அதில் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுபோக குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்க, நான் சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் இல்லவே இல்லை. இப்போ எல்லாம் வந்து இப்போ ஒரு சீஃப் கெஸ்ட்டை பார்த்து தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்றது பெரிய விஷயந்தான். அப்போ எல்லாம் வந்து கிட்டக்கிட்டு நடுங்கிடுவோம், அது பேசவே வராது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு பயங்கர எங்கேயோ இருக்கிறாங்க. நம்மளோட பார்த்தப்போ கிராஸ்டிக் சேஞ்சில் இருக்காங்க எங்கேயோ. ரொம்ப ஹாப்பி அவங்கள வந்து இந்த இதில் இந்த துறையில் வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியது, எந்த ஒரு இதுலேயுமே இல்லாது இந்த அதாவது இந்த ஆர்ட் இந்த இதில் மட்டும் 2 விஷயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப சூப்பராக கற்றுக் கொடுக்கும் நான் கற்றுக்கிட்ட வரைக்கும். அது என்ன அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வரைகிறப்போ பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமை வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப அவசியம், தேவையான ஒன்று. அந்த பொறுமை வந்துருச்சு அப்படின்னாவே கூட இன்னொன்று வந்துடும். என்ன அப்படின்னா நிதானம். அந்த நிதானம், இந்த 2 விஷயமே வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம். மற்ற எதுலையா அதை யோகா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கூட நம்ம கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆசனம் முடிச்சதுமே முடிச்சிடலாம். ஆனால் இந்த இதில் குறைஞ்சது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு நாள் உட்காந்து பெயிண்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த பொறுமை வந்துருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக நிதானம் வந்துடும். நிதானம் வந்துட்டாவே எல்லா விதத்துலையும் தெளிவு வந்துடும். அதுவே நம்மளுக்கு ஒரு உங்கள் குழந்தைங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு இது எதிர்காலத்தை தான் நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இதில் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் எல்லா இதுலேயுமே சொல்கிறதான், உங்கள் குழந்தைங்களுக்கு இன்னொரு விஷயம் கற்றுக் கொடுங்க. என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க. எல்லா விதத்துக்குமே அது தேங்க்ஸ்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தை, எல்லா விதத்துக்குமே தேவைப்படும். எப்படின்னா, ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டியோட உட்காந்து சாப்பிட்றோமா,
அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு அது கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறது ரொம்ப எல்லா விதத்துக்குமே சொல்லுங்கள். கூட இருக்க பையனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள், நன்றியாக இருக்க சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அது குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். குழந்தைங்க ஈஸியாக கற்றுப்பாங்க. நன்றியோடு இருந்தோம்னா எல்லா விஷயமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்றது தான். இப்போ நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு மிகப்பெரிய நன்றி. Today, I'm honored to share with you the inspiring journey of Kalai Valarmani, Mr. R. Rajendran, the esteemed founder of Descent Academy, who hails from picturesque Andaman and Nicobar Islands. Mr. Rajendran's artistic journey has been marked by numerous solo and group exhibitions, where his work, notably featuring Indian traditional elephants, has captivated audience. Beyond his artistic endeavors, Mr. Rajendran has profound passion for teaching. In establishing Descent Academy, he has created a platform where aspiring artists can hone their craft under his expert tutelage. His commitment to art education has made a lasting impact, empowering individuals to express themselves artistically and discover the joy of creation. May I now request Mr. Rajendran sir to share a few words. Evening, parents, students, sir, உங்களுக்கும் உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு இந்த டைம் கொடுத்தது. ஏன்னா எங்களுக்கு பசங்க வந்து அப்படியே ஃபேஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவங்கள பார்த்த உடனே இன்றைக்கெலாம் ஒரு பொண்ணு ஃபீவர், நாங்கள் 4 மணிக்குள்ளே சரியாயிடணும், நான் வந்து அட்டன் பண்ணணும். அப்போல்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்திருக்காங்க எல்லாருமே. அவங்க மட்டும் இல்லை, வயசானவங்க வந்து எல்லாருமே பேரண்ட்ஸ் வரைக்கும் அவங்கள பார்க்குறோன்னு வந்திருக்காங்க. யா, ஸோ ரொம்ப நன்றி சார் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு. அண்டு இந்த எக்ஸிபிஷன் வந்து ஆல்ரெடி நம்ம எவ்ரி ஷோவில் நான் பேசுவேன். இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து எதுக்கு நான் அதை ஆரம்பித்தேன்னா, முன்னாடி இன்ஃபினிட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஒரு ஷோ நடத்துவோம். இப்போ அந்த ஷோவில் என்ன ஆகுனா ஒரு 25 பேர் தான் பண்ண முடியும். அப்போ எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குதுன்னா கிடைக்காது. அப்போ தான் என்ன பண்ணோம், சரி ஒரு பிரான்ச்சுக்கு தனித்தனியாக ஒரு ஷோ மாதிரி நடத்துவோம். வாரம் மாதம் 2 ஷோ நடத்துவோம். அப்போ எல்லா குழந்தைகளுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கட்டும் சொல்லிட்டு தான் இந்த கலர்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த ஷோ வந்து இப்போது எல்லா பிரான்ச்லையுமே நீங்கள் ஆல்ரெடி 2 ஷோ போயிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரான்ச்லேயுமே இயர்லி ஒரு ஷோ நடத்துறது. ஸோ இதில் எல்லா குழந்தைகளுக்குமே அந்த ஷோ எப்படி பண்ணணும், நம்ம படம் வரைகிறோம், வீட்டில் வைக்கிறோம், அது எப்படி வெளியில் தெரியாது. அதே மாதிரி எப்படி சேல் பண்ணணும், அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அதை எப்படி பேசணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா ஆர்ட் ஃபீல்டே இல்லாமல் போயிடும். அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் அந்த ஷோ வந்து நாங்கள் கம்பல்சரி பண்ணுறோம். இது இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்கூல்லேருந்து கூட நிறைய ஸ்கூல்லேருந்து கேட்பாங்க, எங்கள் ஸ்கூலில் வந்து ஷோ நடத்தி கொடுங்கன்னு. அந்த மாதிரி 2-3 ஸ்கூல்லையும் ஷோ நடத்தி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த குழந்தைய லாஸ்ட் இயரோட இந்த இயர் வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நார்மலாக அந்த எட்ஜெலாம் ரொம்ப கார்னர்ஸ்லாம் ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா எனக்கு தெரிஞ்சு மேடம் புழிஞ்சு எடுத்தாங்களா இல்லை அவங்க நல்லா எப்படி வரைஞ்சாங்கன்னு தெரியல. பட் சூப்பர். எல்லா பேரண்ட்ஸ்க்குமே. அண்டு இந்த லீவில் கூட ஊருக்கு போகல யாருமே. ஆமாம், மே மந்த்து ஃபுல்லாக இங்கே தான். காலையில் 10 மணி 10 மணி இருந்தா யாவும் பயக்காட்டாக இருக்குமே. ஆமாம், 10 to 5 வரைக்கும் சாப்பாடோடு வந்துடுவாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க பசங்க. அண்ட் பேரண்ட்ஸும் நீங்கள் ஃப்ரீயாக விட்டு ஜாலியாக சுற்றிருப்பீங்க. பட் ரியலி இந்த டைம் நீங்கள் கொடுத்ததுனால தான் எங்கனாலையும் அந்த குழந்தைய அந்த அவுட்புட் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஏன்னா ஸ்கூல் டைமில் என்ன ஆகுதுன்னா, ஸ்கூல் போயிட்டு வர்றோம், வந்தவுடனே ஆல்ரெடி அவங்க டயர்டாக இருப்பாங்க. அதுக்கு மேலே கலரை கொடுத்து ப்ரெஷ் எடுத்தால் அந்த கலர் தேய்க்கவே மாட்டாங்க. அது தேய்ப்பாங்க, கலரே வராது. ஆமாம், நல்லா அழுத்தி ஆடி அப்படின்னா அப்போ தான் வேகமாக அடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அன்றைக்கி நல்லா எனர்ஜெட்டிக்காக சூப்பராக என்ஜாய் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போது என்னோடய பையனே கொஞ்சம் கேப் எடுத்தால் மொபைலு. இப்போ பெயிண்டிங் வரைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது. கொஞ்சம் ஹோம்ஒர்க் நிறையா ஸ்கூலில் வேறு கொடுக்குறாங்க, அதனால கூட கொஞ்சம் மொபைல் கம்மியாகுது. யூடியூப்ல ஏதோ பண்டின்னு ஒன்று வருது. பண்டி அந்த பண்டியை கண்டுபிடிச்ச யாரும் தெரியல. எப்போ பார்த்தாலும் யூடியூப் பண்டி. ஸோ எல்லா பேரண்ட்ஸுக்குமே நீங்கள் கூட்டியாந்து டைமுக்கு கூட்டியாந்து விட்டுட்டு சார் சொன்ன மாதிரி அவங்க பேசண்ட்டாக அவங்களுக்கு எங்களுக்கும் டைம் கொடுத்து அவங்களோட அவுட்புட் கொண்டு வரதுக்கு. ஏன்னா ஒரு நாள் 2 நாளில் கொண்டு வர முடியாது. 3 மாதம் 4 மாதம் அந்த பேஷன்ஸ் டைம் நீங்கள் கொடுத்தா தான் எங்கனாலையும் அந்த குழந்தைய உங்களால் இவ்வளோ வரைய முடியுங்கிறதையும் காமிக்க முடியும். ஸோ அந்த டைமை கொடுத்தது எல்லாருக்குமே வந்து நன்றி. அண்ட் குழந்தைங்கள சொல்லவே வேணாம், நம்ம ஈஸியாக ஜாலியாக இப்போ பேசணும். பட் ஆனால் விரல் வலிக்கும். ஆயில் பேஸ்டலில் பண்ணும்போது அந்த கலர் ஃபில் ஆகாது. அதை ஃபில் பண்ணணுன்னா அழுத்தி வரையணும், இந்த இடம் வலிக்கும்.
அப்படி இருந்தும் அவங்க டைம் எடுத்து அதை வரைஞ்சி இந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஷோலாம் நாங்கள் வைக்கிறதுக்கு வந்து காலேஜ் படித்ததுக்கு அப்புறம் தான் சான்ஸ் கிடச்சிச்சு ஒரு எக்ஸிபிஷன் வைக்கிறதுக்கு. இவங்களுக்கு இன்றைக்கி யூகேஜி எல்கேஜியில் சான்ஸ் கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கொடுத்தோன்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் கொடுத்துருக்கோம். பட் அதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தால் தானே இந்த ஷோ கிடைக்கும். ஸோ சூப்பர். எல்லா குழந்தைகளுக்குமே நம்ம ஒரு என்ன சொல்லலாம், ஓ போட்டுடலாமா? எங்கள் பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க பார்ப்போம். ஓ சூப்பர். ஏன்னா அப்படியே சாயந்தரம் ஆக ஆக ஃபேஸ் 5 மணி ஆகும்போதெல்லாம் இப்படி இருப்பாங்க, காலையில் இப்படி இருப்பாங்க, 5 மணி இப்படி இருப்பாங்க. இப்போ தான் ஃபேஸ்லாம் நல்லா இருக்குது. அப்பா என்னை விட்டுட்டாங்கப்பா. மேம் விட்டு தர மாட்டேங்கிறாங்களே ஸ்டூடெண்ட். தெரியுது, அவங்க ஒவ்வொரு பர்சனும் அந்த சொல்லும்போது எனக்கு இந்த மேம் தான் இது பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க சொல்லி வச்சு கொடுத்துருந்தாங்க. அண்டு இந்த எக்ஸிபிஷன் நடத்துறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த நம்ம ஸ்டாஃப் முத்து, புனிதா, ரெபேக்கா, மோகன் அண்டு தெரியாதவங்களும் நிறையா பேர் இருக்காங்க. பேக் சைட்லேருந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தீபிகா, ரெபேக்கா பொண்ணு பேர் வருமா, எங்கே மாதிரி பொண்ணு, ருத்ரா, எல்லாருக்குமே எவ்வளோ சப்போர்ட். மேமுக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக அசிஸ்டன்ஸ் இருந்து ஒரு குழந்தையும் எப்படி கரெக்டாக, ஏன்னா 10 குழந்தை இருக்கும்போது ஒரு ஆளாக பார்க்க முடியாது, அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப அழகாக இந்த அளவுக்கு வந்திருக்கு. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. Dr. Sudha Rajendran, a distinguished artist and educator, renowned for her profound contribution to the field of fine arts, particularly in child psychology and art education. As a director of Design Academy of Fine Arts, Sudha Rajendran has played a pivotal role in rise of prominence, making it one of the India's foremost art institutions. Her artwork is celebrated for its depth, vibrant colors and textured surfaces, reflecting her entrepreneurial spirit and social responsibility. Now may I call upon Madam to share a few words. Good evening. ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருக்குது எனக்கு இன்றைக்கி நம்ம கூட ஷாம்ஜி சார் வந்தது. அண்ட் ரொம்ப எதுவுமே இல்லை, ஜஸ்ட் நான் இந்த மாதிரி காண்டாக்ட் வந்தது, சார்கிட்ட கேட்டோன்னே எதுவுமே பேசல, ஓகே மேம் பார்த்துக்கலாம், அந்த ஒரு வேர்டு தான் எனக்கு வந்து அடுத்த எனர்ஜி கொடுத்தது. ஸோ நீங்கள் வந்தது ரொம்ப ஹாப்பி சார். அண்ட் இந்த கலர்ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு இன்னும் ஒரு 5-4 ஸ்டார்ஸ் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். யா அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன். உங்களுடைய சப்போர்ட் எல்லா சார் சொன்ன மாதிரி, ஸோ உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருந்தனால தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நம்ம பசங்க நிற்கிறாங்க. அண்ட் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ், அவங்களுடைய ஒர்க், அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் எல்லாருமே கண்கூட பார்க்க முடியுது. ஸோ கிளாஸில் வந்து ஆஸ் யூஸ்வல் புக்கில் வரைஞ்சி ட்ரா பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி அந்த அடுத்த வாரம் அதே மாதிரி வரும். எங்களோட ஹோம்ஒர்க்கா சில பேர் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வேற வருவாங்க ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு. பட் அந்த இது வந்து யாருக்குமே தெரியாது ஒரு குழந்தையோட டேலண்ட் என்ன அப்படின்னு. பட் இன்றைக்கி வந்து அழகாக எல்லாராலையும் பார்க்க முடியுது இந்த குழந்தைக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய டேலண்டட் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம். நிறைய ஆர்ட் ஸ்கூல்ஸில் இருக்கட்டும், நீங்கள் இப்போ நிறைய ஆன்லைன் வந்துருச்சு, நிறைய ஆன்லைனில் கான்டெஸ்ட் நடக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே போடுங்க, மொபைல் கொடுக்காதீங்க, வரைய விடுங்க. ஏதாவது கேட்டாங்கன்னா 5 நிமிஷம் வரைஞ்சி முடிச்சது நீ மொபைல் பாருன்னு சொல்லுங்கள். தென் அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நிறைய பிக்சர்ஸ் சேரும். அண்ட் இதை வச்சு நம்ம நிறைய 1-on-1 ஷோஸ்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இல்லாமல் இதுக்கான ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்குது. நான் அதை அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. டிசைனில் கொண்டு வர போகிறோம் இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக. அண்ட் ஸோ இது மூலியமாக வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைக்கு அவங்களுக்கு தெரியாமலேயே நம்ம அவங்க கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் சார் சொன்ன மாதிரி கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன். ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படின்னா ஒரு ஒர்க்கை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், என்ன மாதிரி கொடுத்தா அந்த ஒர்க் வந்து அந்த அளவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம வந்து நிறைய சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்ருப்போம் இல்லையா, நிறைய லைனாக கடையில் தொங்கும். எதை பார்த்து நீங்கள் வந்து கை நீட்டி அதை வாங்குறீங்க? த கலர் ப்ரெசன்டேஷன் இல்லையா. ஸோ அது எப்படி வருது? ஜஸ்ட்டுமா கிறுக்கி இருந்தால் வாங்குவீங்களா? இல்லை ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி எப்படியே போட்டு அதை வாங்குவீங்களா? வாங்க மாட்டேங்குது. ப்ரெசன்டேஷன். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா ஆர்ட். ஸோ அதனால் வந்து இது பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருடைய சப்போர்ட்ஸ் கிடைச்சது வந்து வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் கிட்ஸுக்கு எல்லாருமே நிஜமாகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க.
மே மந்தில் எல்லாருமே ஊருக்கு போவாங்க, பட் இந்த கிட்ஸ் மட்டும்தான் மே மந்த்தை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்டை வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு நானே கொடுத்துட்றேன் உங்களுக்குலாம் கிளாப். வேறு லெவல். ஓகே. அண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ண நிறைய என்னுடைய டீம்ஸ், என்னுடைய பேக் போன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். ருத்ரா, தீபிகா, யாசர் அண்ட் உங்களுடைய கேட்லாக்ஸ் எல்லாம் அழகாக வந்திருக்கிறது காரணம் முத்து, அவங்க தான் டிசைனர். அண்ட் நம்மளுடைய ஸ்டாஃப் ரெபாக்கா, அவங்க தான் உங்களுக்கு கரெக்டாக எல்லாருமே கால் வந்திருக்கும் நிறையா அவங்களுக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாத்துக்குமே பேக் போனாக இருந்தது. அண்ட் நம்ம புனிதா மேம், ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் மோகன் சார், மோகனுக்கு தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணா. அண்ட் ஸோ நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறதுக்கு எனக்கு பேக் போனாக இருந்த ராஜேந்திரன் சார், அவங்களுக்கு தேங்க்யூ. 2010 என்னைய கூட்டியாந்து இந்த அளவுக்கு வந்து என்னைய வளர்த்துருக்காங்க அப்படின்னா, ஸோ A to Z டிப்ளமா முடித்து BFA முடித்து now I am MFA மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் திஸ் இயர் முடிய போகுது. அண்ட் அடுத்து PhD, ஸோ டாக்டரேட் பண்ணலாம். ஸோ and my family members and my family backbones and என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே thank you so much. Now we would like to hear from few parents about their experience and feedback. Can someone come forward? Thanks Rajan sir. Like my son name is Dhruvan. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நாட் ஒன்லி ஃபார் மை சன், சீயிங் எல்லா கிட்ஸையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேம் வந்து ஃபஸ்ட்டு எல்கேஜிக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூலுக்கு வரும்போது வந்து ட்ராயிங்கில் போடுங்க சார், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும், கான்சன்ட்ரேட் வரும்னு சொன்னாங்க. தெளிவாக தெரியுது. டெஃபினெட்லி சி இது சார். தேங்க்ஸ் லாட் மேம். தேங்க்ஸ் லாட் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாருக்கும் மேடமும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் வந்து சும்மா தான் இது கிளாஸ் போடலாம், அவன் ரொம்ப சேட்டை அப்படி தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். கடைசியில் மேமோட பசங்க சொல்கிறப்ப பார்க்குறப்ப நம்மளுக்கும் டைம் கிடச்சா சேரலாமன் மேம்கிட்டே கேட்டிருக்கேன். எனக்கு டைம் முதல்ல கிடையாது, எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. அப்படி இருக்கிறப்ப தான் மோட்டிவேட் பண்ணி இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் சூப்பராக வரைவாங்க, பார்த்துருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்குமே. ஆக்சுவலாக என் பையன் தான் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட்டு இதில் இந்த டிசைனில் சேர்ந்தான். பையன் சேர்ந்த பிறகு அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக தான் என் பொண்ணு வந்து இந்த ட்ராயிங் பண்ணி நானும் சேர்றேன் டேடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 2 பேருமே வீட்டில் சேட்டை பண்ணுவாங்க. என் பொண்ணு அதிகமாக பண்ணுவாள். பொண்ணு தான் இப்போ சைலண்ட்டாக இருக்கா. அந்த ட்ராயிங் சேர்ந்ததுலேருந்து பொண்ணு ரொம்ப சைலண்ட் ஆகிட்டா. பையன் ஆஸ் யூஷுவல் இது பண்ணுறாரு, நல்லா ட்ரா பண்ணுவாங்க. ஸோ மேடமுக்கும் சாருக்கும் தான் தேங்க்ஸ் பண்ணுவோம். இந்த சண்டே நீங்கள் சொன்ன மாதிரி சண்டே இவங்களை எங்கள் வீட்டில் இருந்தால் ரொம்ப தொல்லையாக இருக்கும்னு எடுத்து வந்து விட்ருவோம். ஆனால் நல்லா கற்றுக்குறாங்க. வீட்டில் அவரும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல்லாக கார்டுனால் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. விநாயகர் டெய்லி உரைவார், அவர் நல்லா ட்ரா பண்ணுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் சார். It's time to welcome our chief guest to give up the catalog to the students.